உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி ரயில் தெருல அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டாள் நான் தான். பாரு உன் மனைவியை பார் சரவணா, அப்படியே சந்திரமுகியாவே மாறிட்டாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, பாருங்கள் உங்களவள் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட. திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி. நாங்க சங்கி, நீங்க லுங்கி அங்கியா? நீங்க யாரு? நீங்க யாரு? ஆளுநரை மாற்று, அது 6 மாசத்துக்கு முன்னாடி, அது வேற வாய். ஆளுநர் மாளிகையில் இந்த 100 ரூபா பிச்சைக்கார காசுக்கு அதுக்கு போய் நின்றுக்கிட்டு கையை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலை அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரமா இவர் அவர் இவர் இவர் திட்ட அவர் திட்டாரு. அப்புறம் கடைசியா நீ ஊழல் நோ ஊழல் நோ கரப்ஷன் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் முன்னாடி வா, அதெல்லாம் முடிஞ்சு. உங்களையும் என்னையும் இந்த மக்களையும் எப்படிப்பட்ட ஆட்களை அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ மாற்ற சொன்ன ஆளுநர் தான் அவர். சலவைக்கு போட்டு வாங்கி வச்சிருக்காங்களா என்ன? அதே ஆள் தான். அவர் படித்து ஐபிஎஸ் எழுதினாரா தெரியல, பார்த்து எழுதினாரா தெரியல. அவன் ஒரு மனநோய் கொண்டு அரக்கு இருக்கேன். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஆளை கொண்டு ஆளுநர் மாளிகையில் உட்கார வச்சு ராஜ்பவனில் படுக்க வச்சிருக்க. அப்படி தமிழ்நாட்டை ஆளுகிற தமிழ் மாநில அரசு, தமிழ்நாட்டு அரசு இந்த உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற அம்மா மம்தாவுக்கு, உங்களுடைய நட்பில் கூட்டணியாக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அரசுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் காசு வெளியிடும் போது ஐயா ராஜ்நாத் சிங் வந்தார். நீங்கள் சொல்கிறீர்கள், ஐயா எடப்பாடி சொல்கிறார்கள், நாங்களும் தான் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எங்களுடைய தலைவிக்கு காசு வெளியிட்டோம். அப்போது பிஜேபியில் கூட்டணியில் இருந்தார்கள், எங்கள் கூட நாங்கள் அவர்களை அழைக்கவில்லையே, அவர்களை கூட்டி வந்து வெளியிடவில்லையே, நாங்களாக தான் வெளியிட்டோம் என்று சொல்கிறார். அதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களின் மறுப்புரை, கூட்டணியில் இருந்தார்கள், அவர்கள் தலைவிக்கு காசு வெளியிட்டார்கள், ஆனால் பிஜேபி அவர்களை மதிக்கவில்லை, அவர்கள் வரவில்லை. கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு வரவில்லை, மதிக்கவில்லை. கூட்டணியில் இல்லாத கட்சி உங்களை மதிக்கிறது, வரவேற்கிறது, வருகிறது என்றால் இப்போ உண்மையிலே கூட்டணி யார் என்பது எங்களுக்கு புரிகிறது. இங்கே பேசிய தங்கச்சி எல்லாம் பேசினார்கள். ஐயா RS பாரதி நான் மதிக்கிறேன், மதிப்பிற்குரிய பெருந்தகை. என்னை முட்டா பயல் என்கிறீர்கள். ஆம், முட்டாள் என்றால் என்ன தெரியுமா? தேர் ஓடும்போது தேரை நிறுத்துவதற்கு முட்டு கொடுத்து நிறுத்துறால் முட்டாள். உங்களுடைய திராவிட அந்த சிக்கு புக்கி ரயில் தெருல அதை ஒரு முட்டு கொடுத்து நிறுத்த போற முட்டாள் நான் தான். மடையன் என்றால் அறிவற்றவன் என்று பொருள் அல்ல. மடையன் என்றால் பாசனத்திற்கு பயன்படுத்துகிற மடையை போதுமான அளவுக்கு தண்ணீர் வெளியேறிவிட்டது அடை என்று மடையை உள்ளே நீருக்குள் மூழ்கி அடைப்பவன் மடையன். மடையை அடைப்பவன் மடையன். சண்டாளன் என்றால் சண்டையில் சிறந்தவன், சண்டை ஆளன் சண்டாளன். படவா என்றால் படையோடு வா. சண்டாளா படவா என்றால் சண்டை ஆளனே படையோடு வா என்பதை சுருக்கி. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப விளக்கம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு என்னைய, முட்டா பயல, அவர் என்ன போட்டா உனக்கு என்ன போட்டாலும் என்ன, எதுக்கு அங்கிய மாற்றி சங்கி ஆயிட்டீங்களேங்கிறதா எங்க வருத்தம். கருப்பு பேண்ட் தானே ஐயா போட்டுக்கிட்டு இருந்தார், கருப்பு காலாடை. திடீர்னு காக்கி RSS போடுற நேரத்தில் போட்டு பாரு உன் மனைவியை பார் சரவணா, அப்படியே சந்திரமுகியாவே மாறிட்டாலே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, பாருங்கள் உங்களவள் அங்கியை மாற்றி சங்கியாவே மாறிட்ட. திமுக எவன் எதிர்த்தாலும் இந்த மண்ணிலே சங்கி. நாங்க சங்கி, நீங்க லுங்கி அங்கியா? நீங்க யாரு? நீங்க யாரு? எப்படி இருக்கு பாருங்க. எதிர்கட்சி கோபேக் மோடி, ஆளுங்கட்சி வெல்கம் மோடி. எதிர்கட்சி கருப்பு பலூன், கருப்பு கொடை, கருப்பு கொடி. ஆளுங்கட்சி வெள்ளை கொடை, காவலர்களுக்கெல்லாம் காவி உடை. எப்படி இருக்கு? ஆளுநரை மாற்று, அது 6 மாசத்துக்கு முன்னாடி, அது வேற வாய். ஆளுநர் மாளிகையில் இந்த 100 ரூபா பிச்சைக்கார காசுக்கு அதுக்கு போய் நின்றுக்கிட்டு கையை கொடுக்கறது, கட்டி பிடிக்கிறது. அண்ணாமலை தம்பி ஊழல் பட்டியலை அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரமா இவர் அவர் இவர் இவர் திட்ட அவர் திட்டாரு. அப்புறம் கடைசியா நீ ஊழல் நோ ஊழல் நோ கரப்ஷன்
முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் முன்னாடி வா, அதெல்லாம் முடிஞ்சிச்சு. என்ன கொடுமைடா சாமி இது. எங்கள் அண்ணன் பிரோசு கொடுமை சரவணாங்க மாதிரி, இது கொடுமை சாமி இது. இந்த ஆளுநரை மாற்ற சொல்லி போராடுகிறவர்கள் தான். ஆளுநர் விருந்தில், இந்த விருந்தில் திமுக கட்சி பங்கேற்காது. அது ஐயா எடப்பாடி பழனிசாமி நல்லா கேட்குறாரு. அப்போ நீங்கள் பங்கேற்றில கட்சி வேறு ஆட்சி வேறையா? திமுகவின் தலைமை தானே கட்சியின் தலைமை, ஆட்சியின் முதல்வர் தானே கட்சியின் தலைமை. உங்களை என்னை இந்த மக்களை எப்படிப்பட்ட ஆட்களை அவங்க கருதி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இவங்க மாற்ற சொன்ன ஆளுநர் தான் அவர். சலவைக்கு போட்டு வாங்கி வச்சுருக்காங்களா என்ன? அதே ஆள் தான். அவர் படித்து ஐபிஎஸ் எழுதினாரா தெரியல, பார்த்து எழுதினாரா தெரியல. அவன் ஒரு மனநோய் கொண்டு அரக்கு இருக்கேன். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய ஆளை கொண்டு ஆளுநர் மாளிகையில் உட்கார வச்சு ராஜ்பவனில் படுக்க வச்சிருக்க. அப்படி எந்த பல்கலைக்கழகம் எந்த விழாவுக்கு போனாலும் கருப்பு சட்டை போடக்கூடாது. அப்போ உன் பிளாக் ஹெட்ஸ்லாம் எல்லாம் மாட்டி விட்டு கழட்டி விட்டு வெள்ளையை போட்டு விட்டுருவியா? கருப்பாக சட்டை போடக்கூடாது, கழட்டிடணும். கோட் போடக்கூடாது. பெண்கள் கருப்பு தாவணியை போட்டு எல்லாம் எடுத்துடணும். ஒருவேளை கருப்பு ஜாக்கெட் போட்டாலும் கழட்டிடணும். இது ஒரு நோய், கழட்டிடணும். இப்படி தான் நடக்குது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடந்த பல்கலைக்கழக விழாக்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டால் கழட்டிட்டார். இப்போ என்னை கழட்டினா நான் அப்படியே கருப்பாக தான் இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவ நீ? சட்டை கழட்டினாலும் கருப்பாக இருக்காயா? அப்போ என்ன பண்ணலாம்? வா சந்தனத்தை பூசி விடு, இல்லை தீ வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் வெந்து அப்படி வெள்ளையா தெரியும். ஏண்டா உண்மையிலே நீங்கள் அறவைக்காட்டு பைத்தியங்களாடா நீங்கள். சர்ரா சட்டையை கழட்டிட்டா மண்டையில் இருக்க மயிர் என்னடா பண்ணுவ? பூரா கருப்பாக இருக்க சரைச்சி விடுவியா? என்ன வேலை பாப்பா? ஏன்னா உங்களை எப்படா உங்களெல்லாம் நாங்கள் உங்களோட வாழை நாங்கள் வாங்கி வந்த வரோம் என்னதான்டா? என்னதான் சொல்லு கருமம். இனிமேலாவது பார்த்து போப்பா. அப்படி பேச கூச்சப்பட்டா போகாதப்பா விழாவுக்கு. கருப்புனா இந்த மண்ணில் இருக்க எல்லா பயிலும் கருப்பம் தான்டா. இப்போ கோயிலுக்கு போகாத என் ஜாமியெல்லாம் கருப்பாக இருக்கும். இப்போ வெள்ளை அடித்தா உள்ள வருவீங்களா நீங்கள்? என்ன செய்யுது? சரி, இந்த கருமம் தொலையட்டும். தங்கச்சிக்கு நடந்த கொடுமை இதோட முடியட்டும். இனி இந்த மண்ணில் இது போன்ற வன் செயல்கள் கொடுஞ்செயல்கள் தொடராமல் இருக்கட்டும். ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் நாம் இது போன்ற குற்றச் செயல்கள் நிகழாமல் தடுக்க உறுதி இருக்கணும். ஒரே வழிதான் இருக்குது. அதிகாரத்தை பிடி, அநீதியை எதிர்த்து அடி. இதை தவிர வழி கிடையாது. அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரம் நம் மக்களுக்கானது. வேற வழியே கிடையாது. எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அந்த சாதனை தான் வெற்றி என்கிற மருந்து. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எதிர்வருகிற 26 தேர்தலில் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து என்னுயிர் தம்பி தங்கைகளே எழுங்கள். இனமான பிள்ளைகளை எழுங்கள். களத்திலே நில்லுங்கள், வெல்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் தமிழ் தேசிய ஆட்சி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.